கால் லெட்டர் ஒரு 6 மந்த்துக்கு லேட்டராக தான் வந்துச்சு. அந்த 6 மந்த் நான் வீட்டில் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அக்காவே பண்ண முடியாதுன்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஊரில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெம்பரவரியாக வந்து டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக போயிருந்தேன். எனக்கு சிஸ்டம் காலேஜில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நான் வந்து ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு சேலரி வந்து 10,000 ரூபாய். நான் அதை வச்சு என் ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். ஓகே, சேலரி இருந்தால் வீட்டை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அதை பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து டீச்சர்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களை தூக்கி இனிஷியல் ட்ரைனிங் பீரியட் போடுவாங்க. எனக்கு அசாமில் போட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து அசாமுக்கு போகணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் தான் போகணும், ட்ரெயின்லாம் தனியாக அனுப்ப முடியாது. ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ எங்கள் அம்மாவால் ஃப்ளைட்டு காஸ்ட்டு பண்ண முடியாது. எங்கள் அம்மா கடன் வாங்கி, நான் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, பொண்ணு வேலையில் இருந்துச்சுன்னா எப்படி வேணால் ரீபே பண்ணிடலாம், நமக்கு ஒரு பிடிப்பு இருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதை ரீபே பண்ணணுன்றதுக்காக அவங்க கடன் வாங்கி என்னை ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போனேன். ஃப்ளைட்டில் போயிட்டு ஃபுல்லாக ஹிந்தி. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். ஸோ அப்போவும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சது தான். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்து அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி. நான் ஊர்லேருந்து அம்மாவுக்கு அனுப்புனேன். ஹாஸ்டலில் இருக்க அங்கே தேவைப்படும், ஆனால் ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வாங்கிக்கிறேன், உனக்கு நான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு அனுப்பிட்டேன்.